மாடு கன்று போட்ட உடனே கிடைக்கிற முதல் பாலை எப்போவுமே நாங்கள் கிணத்துல ஊற்றிடுவோங்க. 2வது 3வது நாள் பாலெல்லாம் கிடைக்கும்போது நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வணக்கம்ங்க, நான் மஞ்சு. தங்கச்சி வீட்டில் மாடு கன்று போட்டிருந்துச்சு. ஸோ 2வது நாள் பால் 3வது நாள் பால் ரெண்டுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. ரெண்டையும் வேறு வேறு மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது 2வது நாள் பால். 1 லிட்டர் பாலுக்குங்க 1/4 கிலோ வெல்லம் நல்லா பொடியாக தட்டி வச்சுருந்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குப்பை தூசி எல்லாம் இருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் பொடிச்சதையும் போட்டுடலாம். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் அந்த தோலெல்லாம் தெரியுது. ஸோ அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற குப்பை தூசி எல்லாமே நின்றுக்கும். இந்த மாதிரி நல்லா வேறொரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின பாலை நல்லா மறுபடியும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டுங்க. அப்படியே எடுத்து இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு தட்டு போட்டு மூடி ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் போல் வேகணும். இது 3வது நாள் பாலுங்க. இதில் சர்க்கரை போட்டிருக்கேன். அதில் வெல்லம் போட்டதுனால இதில் சர்க்கரையும் ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலந்து விடணும். சிம்லேயே வச்சுட்டுங்க. கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும் சீக்கிரமாக. இந்த மாதிரி இது திரி திரியாக வரும். 3வது நாள் பால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 பால் கிடைச்சாலும் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த டைப்லேயும் செய்யுங்க. இதுலேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்துச்சுங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி வச்சு பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு கொதி வரும்போது திரிஞ்சு பால் மேலே நல்லா வரும். நல்ல வாசனை கமன்னு வருது, ஏலக்காய் வாசனை. இந்த மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம ஆவியில் வேக வச்சது 20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா குத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் கரண்டி வச்சு வெந்திருக்கான்ட்டு. சூப்பராக வந்திருக்குங்க. இதை அப்படியே எடுத்து கவுத்து போட்டுடலாம். கீழே போய் தேங்கி நின்ன வெள்ளமெல்லாம் கேரமல் மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. அழகாக இந்த மாதிரி பீஸ் போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. கேக் மாதிரி இருக்கும். மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்குங்க. வாவ், சூப்பராக கட் பண்ணுறக்கு வருது. ஜம்முன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கே மாடு கன்று போட்டுச்சுனாலும் நான் மிஸ் பண்ண மாட்டேங்க. சொல்லி வச்சுருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம். மண் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்போவே சேரும். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போவே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.